Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஜுகேஷன் அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்குது. எதில் டவுட் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியும் எக்ஸாம் எழுதி முடித்த பின்னாடியும் ஒரு சில டவுட் அவங்களுக்கு இருக்குது. அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பரில் எப்படி கோடு போடுறது, எந்த பக்கம் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுறது, எந்த பக்கம் சப்ஜெக்ட் கோடு எழுதுறது, பேஜ் நம்பர் எங்கே எழுதுறது, டேட் எங்கே எழுதுறது, சிக்னேச்சர் எங்கே போடணும் அப்படின்றது நிறையா டவுட் இருக்குது. எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு அது எப்படி நம்ம பேக் பண்ணி எப்படி அனுப்பணும் அப்படின்ற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுபோல் அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி சேரணும் அப்படின்னா என்னுடைய எஜுகேஷன் அப்டேட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் ஷீட்டில் இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கோடு போட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்லேயும் மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எழுத ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் டாப் மோஸ்ட் கார்னரில் சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம். இந்த சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேப்பரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனம் செலுத்தி அது ரெண்டையும் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிடுங்க. அதாவது ரிஜிஸ்டர் நம்பரையும் சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேமும் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிடுங்க. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம் ஒவ்வொரு ஷீட்லேயும் மேலே இருக்கணும். அதே ஷீட்டில் கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேட் இருக்கணும், மிடில் பேஜ் நம்பர் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு டவுன் மோஸ்ட் கார்னரில் சிக்னேச்சர் இருக்கணும். இதே மாதிரி 30 பேஜஸும், அதனால் 15 ஷீட் எழுத சொல்கிறாங்க. 15 ஷீட்னால் 30 பேஜஸ். 30 பேஜஸ்லையும் இதில் இருக்கணும். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Annexure I எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு காலேஜ் கோடை ஃபில்லப் பண்ணணும், அடுத்து காலேஜ் நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அப்புறம் உங்களோட நேம், டிகிரி, பிரான்ச்சு. இது ஏற்கனவே நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டியது தான். கொஸ்டின் பேப்பர் கோட், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், டேட்டு, செஷனு, நம்பர் ஆஃப் பேஜ் யூஸர். இதில் நம்பர் ஆஃப் பேஜ் யூஸர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, இன் வேர்ட்ஸும் கேட்டிருக்காங்க, அதை ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு டேட்டும் பண்ணிடுங்க. கீழே பார்ட் ஏ, பார்ட் பியை டிக் பண்ணிடுங்க. பார்ட் சிக்கும் அங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே டேட்டு, நேம் ஆஃப் தி எக்ஸாமினர், சிக்னேச்சர் ஆஃப் தி எக்ஸாமினர்னு கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் எதுவும் ஃபில்லப் பண்ண தேவையில்லை. ஸோ மேலே உள்ள ஃபஸ்ட்டு ஹாஃபை மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணால் போதும். Annexure Iல பின்னாடி நீங்கள் எதுவுமே ஃபில்லப் பண்ணக்கூடாது. அடுத்ததாக Annexure II எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ Annexure IIல மேலே கொஸ்டின் பேப்பர் கோடு போடணும், அதுக்கப்புறம் டிகிரி, அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாம், அப்புறம் செஷன், ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனா அப்படின்னு சொல்லி ஃபில்லப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், பிரான்ச் நேம், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம், அதுக்கப்புறம் டூ அட்ரஸ், ஏற்கனவே டீன், பிரின்ஸ்பால் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே பிரிண்ட் ஆகிருக்கு. கீழே உங்கள் காலேஜ் அட்ரஸை ஃபில்லப் பண்ணிடுங்க. ஃப்ரம்னு உங்கள் நேமு, ரிஜிஸ்டர் நம்பர். ஒரு சில பேர் நேம் எழுதிட்டு அட்ரஸ் மட்டும் எழுதுகிறாங்க. கண்டிப்பாக உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வேணும். ஏன்னா ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு தான் எந்த பேட்ச்சு, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கவர்லேயே வச்சு நாங்கள் பிரிச்சிடலாம். அதனால் ஃப்ரம் அட்ரஸில் நேம் போட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை எழுதிடுங்க. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தால் அதை வச்சு ஈஸியாக எந்த பேட்ச்சு, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை. அடுத்ததாக எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு எப்படி Annexure I சீட்டை வச்சும் ஆன்சர்ஸ் சீட்டை எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த சீட்டையெல்லாம் எப்படி வச்சு நம்ம பஞ்ச் பண்ணி டேக் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பேப்பரையும் அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப் மோஸ்ட் கார்னரில் லைட்டாக மடித்து அங்கே தான் பஞ்ச் பண்ணணும். பஞ்சிங் மிஷின் உங்கள்கிட்ட இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ இருந்தால் கூட டபுள் பஞ்சு தான் இருக்குது, சிங்கிள் பஞ்சு யார் வீட்லையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பஞ்சிங் மிஷின் இல்லாட்டி பரவாயில்ல, சிஸ்ஸர் எடுத்துக்கோங்க. சிஸ்ஸர் எடுத்து கார்னரில் கொஞ்சம் மடக்கி கட் பண்ணுங்கள். கட் பண்ண பிறகு அங்கே த்ரெட்டை வச்சு அது வழியாக நீங்கள் த்ரெட்டை வச்சு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவருக்குள்ளே நீங்கள் வைக்க. அவ்வளோதாங்க. ஏற்கனவே Annexure I ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கோம், Annexure II ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கோம். Annexure I டேக் பண்ணியாச்சு. Annexure II க்ரீன் கிளாத் லைன் கவரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எழுதாதீங்க, முன்னாடியே எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு எழுதுனீங்க அப்படின்னா பால் பாயிண்ட் பண்ணி வச்சு எழுதும்போது
எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ டேக் பண்ணி வச்சுருக்க ஆன்சர் ஷீட்டை வந்து க்ரீன் கிளாத் லைன் கவரில் உள்ளே வச்சு செல்லோ டேப்போ அல்லது கம்மோ வச்சோ பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாப்லர் பின்னு போஸ்ட் ஆஃபீஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் செல்லோ டேப்பை வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள் அல்லது கம்மை வச்சு பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. பெட்டர் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா அது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனால் நமக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. கொடுக்குற பில்லை வந்து பத்திரமா ஒரு பேப்பரில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ரிசல்ட் வர வரைக்கும் சேஃபாக இருக்கட்டும். ஏன்னா இடையில ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்காக வேண்டி தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனுக்குடனே வந்து சேரணும் அப்படின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் வர்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் எஜுகேஷன் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.